நான் வந்து திமுக அதிமுக வந்து உள்ளூர் பகைவனாக பார்ப்பேன். இப்போ எனக்கு ஒரு வரலாற்று இது இருக்குது. இப்போ உங்களுக்கு அதை விளக்கி சுருக்கமாக சொல்லிடுறேன். எங்கள் பாட்டனார் தீரன் சின்னமலை வந்து முதல்ல திப்புவையும் ஐதரையிலையும் தான் எதுக்குறாரு. ஆனால் பொது எதிரி வெள்ளக்காரன் வந்தவன் டே திப்பு இங்கே தான் இருப்பேன், எப்போ வேணாலும் அவனோட சண்டை போட்டுக்கலாம், முதல்ல பொது எதிரி வெள்ளக்காரன் அடிச்சு வரட்டும்டான்னு அவர் படையிலே போய் சேர்ந்துடுறாரு. யார்? திப்பு படையிலே போய் சேர்ந்துடுறாரு. எங்கள் அண்ணன் ஐபிகே வருது பாருங்க, ஐபிக்கு வரும்போது அடிக்க முடியல, அடிக்க பெரிய 2 லட்சம் துருப்பு, அவர் வெறும் 2500 பேர் தான், அவர் வந்து 600 பேர் தான் எங்கள் அண்ணன்ட்ட இருந்தது. இப்போ என்ன பண்ணுறது இல்லை, பிரேமதாசா பிரைம் மினிஸ்டர் அவர்கிட்ட இருந்த ஆயுதத்தை வாங்கி அடித்து இந்திய ராணுவத்தை வெட்டுறாரு. அது மாதிரி இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா, எங்களுக்கு வந்து இந்த திமுக அதிமுக இந்த உள்ளூர் சண்டை, உள்ளூர் பகைவன் நியாயமாக பங்காளி சண்டைன்னு வச்சுக்கிறீங்களேன். இந்த தீர்த்து ரொம்ப காலமாக இருந்து உனக்கு நாட்டை கொடுத்து நாசம் பண்ணிட்டாங்கன்னு ஒரு கோபம் இருக்குது. இவன் உள்ளூர் எப்போ வேணாலும் மோதிக்கலாம். ஆனால் பொது எதிரி ஒருத்தருக்கு அந்த காங்கிரஸ் பிஜேபி என் மொழிக்கு நிற்க மாட்டான், என் இனத்துக்கு நிற்க மாட்டான், என் வளத்துக்கு நிற்க மாட்டான், என் நிலத்துக்கு நிற்க மாட்டான், என் தண்ணிக்கு வர மாட்டான், என் உயிருக்கு வர மாட்டான், என் உரிமைக்கு வர மாட்டான், எதுக்கும் வர மாட்டான். கச்சத்தீவை கொடுத்ததான் அது எடுக்கணும், பேச்சு கேடமில்ல, அணு உலை வாதாக்கிறது தான் அந்த உங்களுக்கு வழங்கு எல்லாம் அதே தான். தமிழர்களுக்கு எதிராக தான் எல்லா முடிவும் எடுக்கும். அப்படிங்கும்போது அந்த எதிரி எதுக்கு எனக்கு என்னுடைய வரி எடுத்துகிட்டு போயிடுவான். மொத்தமாக மாநில உரிமைனா எல்லா மாநிலங்களையும் உரிமையும் மொத்தமாக கொண்டு குவிச்சு வச்சுக்கிற கட்சி இந்த 2 கட்சியும் தான். இப்போ ஜிஎஸ்டி வரி எனக்கு என்ன, பேரிடர் காலங்களில் தஞ்சையில் குருவை போயிடுச்சு, இல்லை வெள்ளம் வந்துடுச்சு, ஓகி புயல நாங்கள் செத்து போனங்கள் கொடு, தென்னை மரம்லாம் சாஞ்சு வச்சு ஒரு 500 கோடி கொடு, 1000 கோடி கொடு, கொடுக்காதே. அப்புறம் எதுக்கு என் வரி? எல்லாமே கல்வி அவன்கிட்ட இருக்கும், மருத்துவம் அவன்கிட்ட இருக்கும், மின் உற்பத்தி விநியோகம் அவன்கிட்ட போகணும், எல்லாமே மத்திய அரசு இந்திய ஒன்றிய அரசுன்னா அப்போ நான் எதுக்கு? அப்படிங்கும்போது இவங்களை ஒழிக்கணும். இந்தியாவில் ஒற்றை கட்சி ஆட்சி முறையை ஒழிக்கணும். ஒழிச்சாதான் மாநிலத்தில் மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் தன்னாட்சி வரும். இங்கே கூட்டணி ஆட்சி தான் இருக்குது, கூட்டாட்சி வரலை. ஒரே ஒரு காலத்தில் ஐயா விபி காலம், தேவேகவுடைய காலம், ஐக்கிய குஜரால் காலத்தில் வந்தது. அதுக்கப்புறம் இல்லை. மறுபடியும் இது வரணும்னா இந்த காங்கிரஸ் பிஜேபி 2ஐயும் அடித்து வரணும். இவங்க 2 பேர் தான் முதல் எதிரி. அடுத்து திமுக அதிமுக. அப்படிதான். சமீபத்தில் சீமான் அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் சில பதில்கள் சொல்லியிருந்தார். திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் உள்நாட்டு எதிரிகள், காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் வெளிநாட்டு விரோதிகள், டெல்லியை சார்ந்தவர்கள். எனவே முதலில் அவர்களை அழித்துவிட்டு இவர்களை அழிக்க நான் வருகிறேன் என்று ஒரு பேட்டியில் கூறியிருந்தார். பேசுவதற்கு கூட அது நன்றாக இல்லை, கேட்பதற்கு இன்னும் நன்றாக இல்லை. இந்தியா என்பது ஒரு தேசம். நீங்க இந்திய தேசத்தை மறுதலித்து விட்டு நான் அதை செய்வேன் இதை செய்வேன் என்று சொல்வதெல்லாம் அட்டை கத்தி வீரம்தான். இவைகளெல்லாம் கவைக்கு உதவாது. ஒரு நாட்டில் இருந்து கொண்டு, ஒரு தேசத்தில் இருந்து கொண்டு எவ்வளவு நன்மைகளை அடைய முடியுமோ, எவ்வளவு வளர்ச்சிகளை அடைய முடியுமோ, எவ்வளவு உயர்ந்த இலக்கை எட்ட முடியுமோ, எவ்வளவு தொழில் திறனில் முன்னேற முடியுமோ, அந்த முன்னேற்றத்தை கொடுப்பதுதான் ஒரு நாட்டு மக்களுக்கு நன்மை தருமே தவிர அட்டை கத்தி வீரம் பேசுவது ஒரு காலத்திலும் பயனளிக்காது, அது எதற்கும் எடுபடாது. எனக்கு தெரியும் இவர்களை பற்றி எல்லாம். இவர்களுக்கும் பிரபாகரனுக்கும் என்ன தொடர்பு இருந்தது என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியும். பிரபாகரனுடைய தினந்தோறும் செயல்பாடுகள் கூட இந்திய அரசாங்கத்திடம் இருக்கிறது. எனக்கு மிகவும் அவர் நெருக்கம் என்று சொன்னவர்கள் எல்லாம் அவர் கிட்டே கூட சென்றது கிடையாது. இது ஒரு நாடகம் ஆடுவதற்காக, பொய்யான கற்பனையோடு ஒன்றுமில்லாத இளைஞர்களை கெடுத்து சீரழிப்பதற்காக இவர்கள் செய்கிற செயலை ஒழிய, முதலில் தேசத்தோடு ஒன்றிணையுங்கள். இந்த தேசம் ஒரு வலிமையான தேசம். ஆங்கிலேயர்களிடமிருந்து விடுதலை பெறுவதற்கு செக்கிழித்த தேசம், ரத்தம் சிந்திய தேசம். இதை போன்ற வார்த்தைகள் தேவையற்ற வார்த்தைகள், யாருக்கும் பலனளிக்காத வார்த்தைகள். நீங்கள் யார்? உங்களுடைய வாழ்க்கை முறை என்ன? உங்களுடைய கொள்கை என்ன? யாருக்கு தெரியாது? ஒரு காலத்தில் பெரியாரை எவ்வளவு புகழ்ந்தீர்கள், அதன் பிறகு பெரியாருக்கு எதிராக எவ்வளவு பேசினீர்கள். எதற்காக அதெல்லாம்? பெரியார் தமிழ் சமுதாயத்திற்கு நன்மை செய்திருக்கிறார்.
வீரமணி தமிழ் சமுதாயத்திற்கு நன்மை செய்திருக்கிறார். இவர்களெல்லாம் செய்யாமல் இல்ல, எதுவுமே செய்யாமல் செய்தவர்களை எல்லாம் குறை சொல்வது தவறு. எனவே சீமானுடைய அதை போன்ற வார்த்தைகளுக்காக நான் மிகுந்த வருத்தம் அடைகிறேன். அது பொறுப்பான பேச்சு அல்ல என்பது என்னுடைய கருத்து. இப்போ இப்போ காவிரியில் எங்களை அடிக்கும்போது இவங்களுடைய வீரம் அட்டகத்தியா மட்டகத்தியா மொட்டகத்தியா இல்லாதான் பேசிட்டு கூடாது. இந்த நிலத்துக்கு காங்கிரஸ் பிஜேபி எதுக்குன்னு நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும்ல. அவர் என்னோட வாதிட்டு வர ஐயாட்ட கேளுங்க, நான் மதிப்பு வச்சிருக்கேன். இந்த ஊர் பக்கம் தானே வர சொல்லுங்க, பேசுவோம். தொடக்கத்திலிருந்து எனக்கு துரோகம் செஞ்சது யார்? இந்த நாடு நாடாகிறதுக்கு முன்பு இருந்து நிலைத்து வாழக்கூடிய பூர்வகுடி மக்கள் நாங்கங்கிறதுல சந்தேகம் இல்லைல்ல. இந்த நாடு இருந்ததில்லை, உருவாக்கப்பட்டது தானே. அப்போ இருந்து நான் இருக்கேன்ல. அப்போ நீங்கள் எனக்கு என்ன உரிமை கொடுத்துருக்குறீங்க? என்ன நீ வட இந்தியாவில் இருக்க வீரர்கள் தலைவர்களை விட நாங்கள் ஈகத்தை குறைவாக பண்ணிட்டோம்? என்ன பண்ணீங்க நீங்கள்? கச்சத்தீவு யாரை கட்டி எடுத்து கொடுத்தாங்க? யாரை கட்டி எடுத்து கொடுத்தாங்க? என்னுடைய கல்வி உரிமை, கல்வி மாநில உரிமை எடுத்துக்கிட்டு யார் கொண்டு போனது? நீங்கள் தானே. இப்போ வரைக்குமே இப்போ நீங்கள் இருக்கிற நீட்டு கொண்டு வந்தது யார்? நீங்கள் யாராவது சொல்லுங்கள், கொண்டு வந்தது யார்? சிஏஏ, என்ஆர்சி, என்ஐஏ, இந்த ஜிஎஸ்டி வரி கொண்டு வந்தது யார்? அப்புறம் நாட்டை நாசமாக்கிட்டு எதாவது பேசக்கூடாது. நீங்கள் மன்மோகன் சிங் 10 ஆண்டு ஆட்சியை தூக்கி போட்டு இந்த பாரதிய ஜனதா மோடியை கொண்டு வர வேண்டிய தேவை மக்களுக்கு ஏற்படுத்தியது யார்? பிஜேபி வந்துருச்சு, அக்கிரமம் செய்து, அநியாயம் செய்து, கொடுமையான ஆட்சி செய்து. அடிப்படை யார்? காரணம் யார்? நீங்கள் 10 ஆண்டுகால ஆட்சியை மிகச்சரியாக கொடுத்துருந்தீங்கன்னா பிஜேபியின் தேவை இந்த நிலத்துக்கு ஏன் ஏற்படுது? ஒவ்வொரு முறை நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் தேசப்பற்றுள்ள ஒரு கட்சியா இல்லை பிஜேபி நீங்களும் தேசப்பற்றுள்ள கட்சியா? முதல்ல இந்திய கட்சியா? இறையாண்மை ஒருமைப்பாடை பாராட்டுகிற கட்சியா? கர்நாடகா என்று வரும்போது நீங்கள் என்ன கட்சி? ஸ்டேட் பார்ட்டியா ஆல் இண்டியா பார்ட்டியா? தம்பி நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள். அவருக்கு இதை எடுத்து மறுபடியும் போடுங்க. நீங்கள் அகில இந்திய கட்சியா கர்நாடக மாநில கட்சியா? பாரதிய ஜனதாவுக்கு அதே தானே. கேரளாவில் போகும்போது நாங்கள் முல்லை பெரியாற்று நதிநீர் கேட்கும்போது அது மாநில கட்சியா இந்திய கட்சியா? அப்போ இது எப்படி எடுத்துக்கிறது? அட்டக தீவிரம்னா இப்போ உங்களை அடிக்கிற நீங்கள் முதலமைச்சர், எங்கள் மாநில முதலமைச்சரை பாட கட்டுறேன், செருப்பு மாலை போடுறேன், எங்கள் பிள்ளைய அங்கேருந்து வரும்போது அடிக்கிறேன். இப்போ நீங்கள் பெரிய வீரர்கள் பாஞ்சு அடிக்க வேண்டியதானே? உங்கள் அரசுக்கிட்ட சொல்லி உரிய நடவடிக்கை அடியான்னு சொல்ல முடியல. இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, காவலர்கள் நிற்கிறாங்களா இல்லையா? நிற்கிறாங்க. சித்தார்த்து வரும்போது அந்த அரங்கத்துக்குள்ள காவலர் இருந்திருப்பாங்களா இல்லையா? அவன் போய் சுற்றி அவ்வளோ நேரம் பேசுகிறாங்களே, அவங்கள அப்புறப்படுத்தியிருக்க முடியாத காவலர்கள் அனுமதிக்குது அரசு. அப்புறம் நீ எனக்கு ஒரு நிதியா அவனுக்கு ஒரு நிதியா? இறையாண்மையும் ஒருமைப்பாடும் தேசப்பற்றும் தமிழர்களுக்கு மட்டும்தான். அது மலையாளிகளுக்கோ கர்நாடகர்களுக்கோ தெலுங்கர்களுக்கோ பீகாரிக்கோ குஜராத்திக்கெல்லாம் கிடையாது. வெறும் தமிழனுக்கு மட்டும்தான். ஜனநாயகம், மாண்பு, இறையாண்மை, தேச ஒற்றுமை இதெல்லாம் வலிக்குமா வலிக்காதா தம்பி? ஒரு வார்த்தை பேசலை. உன் கூட்டணி கட்சியின் தலைவர் ஸ்டாலின் ஐயாவை அவமதிக்கிறான். ஒரு வார்த்தை, இதெல்லாம் கொடுமையானது, இந்த மாதிரி செயலை நிப்பாட்டணும், இப்போ கர்நாடகாவில் இருக்க அரசு தலையிட்டு நடவடிக்கை எடுக்கணும், ஏன் பேசலை? எங்கள் வீரத்தை பற்றி சொல்ல, எங்கள் வீரத்தை பற்றி தெரியணுமா? அது திருப்பரம்பத்தூர் ஒரு தூரம் நினச்சி பாருங்கள், எங்கள் வீரம் என்னன்னு தெரியும். ஷார்ட்டெல்லாம் மென்று கூடாது சும்மா. அது அவர் அப்படி தான் பேசுவார். ஐயோ அடிக்கிறான் அவனை கண்டினா என்னை போய் பேசிட்டு ஏன் வீரத்தை சந்தைப்பட்டு பேசிட்டுக்கிறார். நாடங்கள் நான் இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தண்ணி வாங்கி தர துப்பு இல்லை. என் வாழ்க்கையை பற்றி உனக்கு கவலை இல்லை. என் வாக்கு கேட்டு வர உனக்கு வெக்கமா இல்லை? என் வீட்டு இளவுக்கு இல்லாதவன் எதுக்கு என் வீட்டு வாசல் வர்ற? எதுக்கு வர? உண்மையிலே தன்மானம் வந்தால் முடியல, நாங்கள் தோத்துட்டோம், எங்களுக்கு வாக்கு தர வேணாம்னு சொல்லு. தமிழ் மக்கள் சொல்லு, தமிழ் மக்கள்கிட்ட சொல்லுங்க. என் இனத்தை கொல்லுவ, நான் மானம் கட்டு உனக்கு ஓட்டு போடணும். எனக்கு கச்சத்தீவு எடுத்து கொடுத்து என் மீனவனை சுடும்போது கண்டிக்க மாட்டேன். படகை பிரிச்சுட்டு போவான், பறிச்சுட்டு போவான், வலையை பிரித்து போடுவான், கைது பண்ணி கூட்டி போவான், கண்டிக்க மாட்டேன். நான் மானம் கட்டு உனக்கு ஓட்டு போடணும். என்னுடைய வளங்கள் கர்நாடகாவுக்கு போகுதா இல்லையா? என்னுடைய நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சாரத்தை எல்லாரும் பிரிச்சுக்கிறீங்களா இல்லையா? எனக்கு ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுன்னு சொன்ன மாதிரியே ஒரு மான கன்னடர் எழுந்து சீதாராமையா ஒரு யூனிட் மின்சாரம் தமிழ்நாட்டிலேருந்து எனக்கு வேண்டாம். அதானே வீரம்? அப்போ பேசுறதுக்கு எங்களுக்கு ஒன்றும் இல்லை. என் கார் அங்கே வராது, நீர் இங்கே வராது, என் கார் அங்கே வரக்கூடாது, என் மின்சாரமும் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோதான். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். தம்பி எப்படி அந்த காலத்திலேருந்து ஏச்சு எங்களை மஞ்சள் குளிச்சவங்க நீங்கள்.
மொத்த வரியும் எடுத்துக்கொண்டு வச்சுக்கிட்டு மஞ்சள் குளிச்சுக்கிட்டு பேரிடர் காலங்களில் கூட எங்களுக்கு வரி தர்றது திருப்பி நிதியை தர்றதில்லை. இதில் கேட்டால் நான் அட்டை கத்தி மொட்டை கத்தின்னு சரி வெட்டி பார்ப்போமா எந்த கத்தி ஆழமாக விழுதுன்னு பெரிய மனுஷன் மாதிரி பேசணும். புரியுதா? நான் அரசியலுக்கு வரணும்னு வந்தவன் இல்லை. நான் சும்மா விளையாட்டு அது இதுன்னு சீர்வாடுத்து பிழைக்கு பஞ்சம் பிழைக்க வந்தவன். ஒரு சூழல் என்னை தள்ளி விட்டுருச்சு. நீங்கள்லாம் சின்ன வயசுலேயே கட்சியில் உறுப்பினராக அப்படி வந்து கதர் வேஷ்டி கரர் வெட்டு போட்டு அப்படி வந்தவர் ரகுபதி ராஜாராம் பண்ணவன். நாங்கள் வேல்வேல் வெற்றிவேல்காரங்க ரெண்டையும் ஒப்பிட்டு சண்டை போட்டு பேசிட்டு கூடாது, சீதையாக பேசிட்டு கூடாது. ஐயா மேலே மதிப்பு இருக்குது, அவ்வளோதான். நாங்கள் ஆழ்ந்த காயங்கள்லையும் வேதனையிலையும் இருக்கும்போது அதில் வெந்நீரை ஊற்றிக்கிட்டு வேலை குத்திக்கிட்டு கூடாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.